Hi guys, welcome back to my channel. So, ரெண்டு மூணு மேட்ச் ரிவ்யூ போடல டைம் இல்லை. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் vs RCB. எஸ்டே எல்லாரும் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க RCB ஃபேன். ஸோ RCB மேட்ச் பார்க்க வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு மழை பெஞ்சு ஒரு பேண்ட் கொடுத்துடலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. பட் எனிவே பஞ்சாப் நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ டாஸஸ் வின் பண்ணவே முடியல RCBயில். அது நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் ஒரு டாஸ் ஒரு பிக் ஃபேக்டராக இருந்து நேற்று மேட்ச்சில். ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு பிச்சர்ஸ் வந்து கவர் பண்ணி இருந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன். ஸோ ஆப்வியஸாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப போலர்ஸ் அசிஸ்டாக இருக்கும். ஸோ டாஸ் ரொம்ப முக்கியமாக இருந்து நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக டாஸ் வின் பண்ணுற எந்த டீம் வந்து போலிங் சூஸ் பண்ண பஞ்சாப் அதை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணாங்க. பஞ்சாப் போலர்ஸ் நல்லாவே RCB பேட்டர்ஸ் டபுள் பண்ணாங்க. ஸ்கோர்ஸ் பண்ண விடாமல் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. 14 ஓவர்ஸ் கேம் அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும். நம்ம 20 ஓவர்ஸ் கேம் கிடையாது. ஸோ அடிச்சு தான் ஆகணும். ஸோ RCB பேட்டர்ஸ் அதை ட்ரை பண்ணாங்க. பட் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் டு பவுலர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நல்ல ஒரு பவுன்சி ட்ராக்குங்க. பால் குத்துனதும் சார் நல்லா வந்து என்ன சொல்கிறது, ஒரு பவுன்சி அண்ட் ஸ்பீட் வேகமாக வந்து இடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்கு. ஸோ அது வந்து பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணிச்சு. ஸ்கோர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் 49 இந்த 49ஓட கம்மியாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபைனலாக வந்தாருங்க நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டீம் டேவிட். அவர் வந்து இப்போ சித்தப்பான்னு எல்லாருமே பாசமாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆக்ஷன் எடுக்கும்போது எல்லாமே கிண்டல் பண்ணாங்க. அவன் எதுக்கு எடுக்கிறீங்க, ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. பட் இந்த சீசன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு RCB. எல்லா மேட்சுமே ஒரு குஷன் நாக் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ 28 பால் 50. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல சைன் RCBக்கு. பட் 14 overs 96 runs அது டீம் டேவிடால் வந்து அவரோட 50 தான். ஸோ அந்த ஸ்கோர் போதுமானு கேட்டால் ட்ரிக்கி பிச். பட் ஓகே, அவர் டீசென்டான ஸ்கோர். பட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் 120 + 120 or 130 மேபி RCBக்கு ஒரு நல்ல டிஃபெண்டிங் ஸ்கோராக இருந்திருக்கும், டிஃபெண்ட் பண்ணுற ஸ்கோராக இருந்திருக்கும். பட் 96 அவர் நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் கண்டிஷன் ஓவர் கண்டிஷனாக இருக்கிறதுனால மேபி பவுலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொஞ்சம் பால் பேட்டுக்கு வர ஆரம்பிச்சது. பட் கண்டிஷனை யூஸ் பண்ணாங்க RCB பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. ஆஜில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக போட்டார். 3 overs 3 wickets எடுத்தார். நல்லா போட்டிருந்தார் ஆஜில். ஸோ RCB பவுலர்ஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் பேட்டிங்கில் RCB பார்த்தீங்கன்னா 20+ runs கம்மியாக அடிச்சிட்டாங்க. பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸுமே எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, ஸ்கோர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. RCB பவுலர்ஸ் அதே மாதிரி தான். ஸோ பவுலிங் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணாங்க. பட் அந்த 96 ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் 30+ அடிச்சாலே அவ்வளோ மேட்ச் கை விட்டு போயிடும். 96 தான் ஸ்கோர். ஒரு குயிக் 30 அடிச்சாலே ஆல்மோஸ்ட் ஐ மீன் பேட்டிங் சைடு ஃபேவராக போயிடும். ஸோ அதை தான் பண்ணார் நதில் பதேரா. ஒரு 30+ குயிக் அடிச்சாரு. ஸோ அதிலே அப்பயும் மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. மேபி அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். லாஸ்ட் வர யார் ஜெயிச்சிருப்பா சொல்லிட முடியாது. பட் லாஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். பட் லோ ஸ்கோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக யாரும் ஒருத்தர் ஃபயர் பண்ணாலே மேட்ச் கை விட்டு போயிடுங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதுதான் நேற்று நடந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸ் தான் கிரெடிட் கொடுக்கணும். ஈவன் RCB பவுலர்ஸாக இருக்கட்டும், பஞ்சாப் பவுலர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸை நல்லா யூஸ் பண்ணி நல்லா போட்டாங்க. ரன் கொடுக்காம போட்டாங்க. ஸோ ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் தான் ரன்ஸே. பஞ்சாப்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பவுலர் ஸ்பின் அவர் போட்டார். அவர் ஓவரில் தான் ரன். RCBலையும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சர்மா அண்ட் குர்னல் பாண்டியா இவங்க ஓவர்ஸ் தான் ரன்ஸே போச்சு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க போத் த டீம்ஸ். பெரிய கிரெடிட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக டீம் டேவிட் மாமா சித்தப்பா சிங்கப்பூர் சித்தப்பா அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ அந்த ட்ரிக்கி கண்டிஷன்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு RCBக்கு. இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டீம் டேவிட். நல்ல ஒரு சீசனாக இருந்திருக்கு இது வரைக்கும் அவருக்கு. ஓகே, ரெண்டு டீமே நல்லா ப்ளே பண்ணாங்க. ஃபைனலாக பஞ்சாப் வின் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக இது ஒரு காதல் கதை தான் பற்றி நான் சொல்கிற மாதிரி. சின்னசாமி ஸ்டேடியம் RCB ஒரு காதல் கதை. அது அப்படியே போயிட்டே இருக்குங்க. இன்ன வரைக்கும் 3 மேட்ச் விளாண்டாங்க. 3 மேட்ச்மே RCB சின்னசாமியில் தோற்றுறாங்க. மேபி டாஸ் வின் பண்ணியிருந்தால் சின்னசாமியில் ஜெயிக்கிறதுக்கு RCB நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் ஐ மீன் சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாக்பஸ்டர் மேட்ச்சுங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மேட்ச் RCB vs பஞ்சாபில் நடக்குது. 3 o'clock மேட்ச். அது டே மேட்ச். அதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் CSK vs MI எல்லாமே எதிர்பார்க்குற மேட்ச் அதுதான். ஸோ ரெண்டு டீமே திருப்பி கிளாஷ் பண்ண வராங்க. ஃபஸ்ட் மேட்ச் சீசனோட ஃபஸ்ட் மேட்ச்சில் மும்பை இருந்து தோற்றுறாங்க CSK கிட்ட. இந்த மேட்ச் CSK ஜெயிப்பாங்களா இல்லை தோப்பாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இது முக்கியமான மேட்ச் CSK. இவன் எனக்கு முக்கியமான மேட்ச். பட் CSK ரொம்ப முக்கியமான மேட்ச். பொறுத்து இருந்து பார்ப்போங்க. RCB அதே மாதிரி 3 o'clock மேட்ச்சில் பஞ்சாப் திருப்பி வராங்க. இப்போ தான் RCB வந்து பஞ்சாப் மேலே தோற்று வந்திருக்காங்க. ஸோ கம்பேக் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூக்கு கண்டிப்பாக வருவேன். பை அண்ட் see you.